குமாரன் பரிசுத்தாவியரின் திருப்பெயராலே ஆமென். இந்த சிறப்பான ஞாயிறு வழிபாட்டில் பங்கேற்றிருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயராலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கடவுள் இந்த வழிபாட்டையும் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற, அன்பு செலுத்துகிற அன்பின் ஆண்டவரே, எல்லா நன்மைகளுக்கும் ஏதுவாக எங்களை வழிநடத்துகிறவரே, கோடான கோடி நன்றிகளையும் தோத்திரங்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல நீர் காத்து வழிநடத்தி பராமரித்து பாதுகாத்து வந்ததுக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த 5ஆம் மாதம் நிறைவான ஞாயிறு வழிபாட்டில் நாங்கள் உம்மை நோக்கி நன்றி செலுத்தவும் புதிய மாதத்துக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் நம்பிக்கையில் இந்த வழிபாட்டுக்கு வந்திருக்கிறோம். எங்களையும் இந்த வழிபாட்டில் இருக்கிற அனைத்து அம்சங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை அனைத்தும் உடைய சமூகத்துக்கு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் கடவுளே. ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் இணைந்து புத்தெழுச்சி பாடலில் 3வது பாடல், தூயாதி தூயவரே உமது புகழை பாடுகின்ற பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருவே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே பரிவாக எனக்கும் ஓரிடம் தாருமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே பரிவாக எனக்கும் ஓரிடம் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே உமது புகழை
நான் பாடுவேன். நாம் அனைவரும் இரண்டாம் ஆராதனை ஒருமையை பின்பற்றுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் களி கூர்ந்து மகிழ கடவுள். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் திரியே கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்த என்பவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுள் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறளாவும். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு ராமன். எல்லா விதத்திலும் அமைப்போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நாம் இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே பரிசோதனை செய்வோம். கீழ்கண்ட பாவரிக்கை அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளத்தில் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கலை செய்யாமல் செய்யத்தகாவலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிட எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களை நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாம் துதிக்கப்படுவதாக. ஆமென். திருமறை பாடங்களை படிக்க கேட்கலாம். இந்த நாளுக்கென்று படிக்க வேண்டிய திருமறை பகுதி யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 23 வரை. யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரைக் கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்.
எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் என்பது. பாடம் முடிந்தது. கிறிஸ்துக்கு மாட்சிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய செம்பொருள் சார்ந்த இறைவேண்டலை ஏறெடுப்போம். சுருக்கு ஜெபமாக. வாரும் தூய ஆவியானவரே, படைப்பனத்தையும் மாற்று உருவாக்கும் வாழ்வின் கடவுளே, படைப்பு அனைத்திற்கும் புது வாழ்வு தந்து உயிரூட்டுபவரே, அக்கினி நாழ்வுகளால் பரிசுத்த ஆவியாரை அனுப்புகிறவரே, உமது அடியவர்களை ஊக்குவித்து அனைத்து படைப்புகளும் கர்த்தராகிய கிறிஸ்துவின் அன்பில் ஒப்புரவாகவும் பரிசுத்த ஆவியினால் புது சிருஷ்டியாக மாறவும் கிருபை வேண்டும் என்றும் உம்மோடும் பரிசுத்த ஆவியானவருடனும் ஒரே கடவுளாக இப்பொழுதும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சபைக்கான அறிவிப்புகளை நாம் இப்போது கேட்கலாம். முப்பது 31/5/2020 சபையாருக்கு முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயராலே வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நண்பகல் 12 மணி முதல் 12:20 மணி வரை உங்கள் இல்லங்களில் கூடி ஜெபிக்கும்படி வேண்டுகிறோம். ஒன் சவுண்ட் ஒன் ஹோப் என்ற குரவொலியோடு இந்தியாவில் உள்ள அனைத்து திருச்சபைகளும் இணைந்து ஜெபிக்கின்றனர். நாமும் இணைந்து ஜெபிப்போம். பேராயின் சுற்றறிக்கையின் அடிப்படையில் நிலுவைத் தொகை கட்டுவதற்கான கடைசி நாள் 21/6/2020. மேலும் 2020-2021 நிதியாண்டிற்கு சந்தா வாக்கு செய்ய கடைசி நாள் 30/6/2020. இதுவரையிலும் இந்த நிதியாண்டிற்கு சந்தா வாக்கு செய்யாதோர் உடனடியாக வாக்கு செய்து கொள்ளும்படி நினைவுபடுத்துகிறேன். இந்த வாரம் பிறந்தநாள் காண்பவர்களின் பெயர்களை படிக்கிறேன். 2/6/2020 திரு இ. தினகரன் அவர்கள். 3/6/2020 திரு டி.எஸ். ஜெபனேசன் அவர்கள். 4/6/2020 செல்வி தேஹானா ஜெயா மேக்தலின் அவர்கள். 5/6/2020 திருமதி பி. ஜாய்ஸ் ரத்னாபாய், திரு பி. பிரேம்குமார், திரு டி. பால்ராஜ் அவர்கள். 6/6/2020 செல்வி ஜா ஈவ்லின் பேட்டினா அவர்கள். இவர்கள் இந்த வாரத்தில் பிறந்த நாளை கடைப்பிடிக்கிறார்கள். திருமண நாள் காண்பவர்கள் 4/6/2020 திரு த. சா மார்ஷல், திருமதி ரா. நிர்மலா சா மார்ஷல். இவர்கள் இந்த வாரத்தில் திருமண நாளை கடைப்பிடிக்கிறார்கள். இவர்கள் நன்றியறிதலோடும் மன்றாட்டோடும் இருக்கிறபடினால் திருச்சபையார் அனைவரும் அவரோடு இணைந்து நன்றி செலுத்துதலாகும் மன்றாட்டினை கடைப்பிடிக்கலாகும் இருந்து சபையின் சார்பில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். ஆண்டவரின் திருப்பெயராலே ஆசீர்வதிக்கிறோம். கடவுள் உங்களையும் உங்களுடைய எதிர்கால வாழ்வையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். இன்று இரவு 9 மணிக்கு மன்றாட்டால் இணைவோம் என்ற சிறப்பு நிகழ்வில் கீர்த்தனை
296 சரணம் நம்பினேன் இயேசுநாதா என்ற பாடலில் பாடி மன்றாட்டுகளை ஏறெடுப்போம். கீர்த்தனை 296 சரணம் நம்பினேன் இயேசுநாதா என்ற பாடலை பாடி மன்றாட்டுகளை ஏறெடுப்போம். இப்போது அன்புக்குரிய குழந்தைகள், மகிழ்விக்கும் மன்னா வசனத்தை நமக்கு சொல்லுவார். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளை நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். எசேக்கியேல் 36:27. எசேக்கியேல் 36:27. உங்கள் உள்ளத்திலே நாவியை வைத்து உங்கள் கட்டளைகளை நடத்தி நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளில் செய்யவும் பண்ணுவேன். மகிழ்விக்கும் மன்னா வசனத்தை சொல்லிய குழந்தைகளை வாழ்த்துகிறேன். கடவுள் தொடர்ந்து பிள்ளைகளுடைய திருமறை ஞானத்தை அதிகரித்து வழிநடத்துவாராக. ஆமென். மீண்டும் ஒரு முறை மகிழ்விக்கும் மன்னாவை உங்களோடு கூட சேர்ந்து நான் இதை படிக்கிறேன். வாரும் தூய ஆவியானவரே, படைப்பனைத்தையும் மாற்றுருவாக்கும். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். எசேக்கியேல் 36 வசனம் 27. அடுத்த வாரத்துக்குரிய மகிழ்விக்கும் மன்னா வசனம் நீதிமொழிகள் சங்கீதம் 119:9. அடுத்த வாரம் மகிழ்விக்கும் மன்னாவின் வசனம் சங்கீதம் 119:9. மேலும் தொடர்ந்து சபைக்கான அறிவிப்புகளையும் ஆவிக்குரிய வழியில் நடத்தும் நம்முடைய மேய்ப்பினுடைய ஆலோசனைப்படி இறைப்பணியில் தொடர்ந்து வருகின்ற செய்திகளை கேட்டறியவும் வாட்ஸ்அப் செய்திகளை ஃபாலோ பண்ணும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கடவுள் இந்த அறிவிப்புகளை ஆசீர்வதித்து சபையை மேல் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அருளுரையை கேட்பதற்கு முன்பாக நாம் அனைவரும் புத்தேழ்ச்சி பாடலில் 106 அருள் ஏராளமாய் பெய்யும் அற்பமாய் சொற்பமாய் அல்ல திரளாய் பெய்யட்டுமே என்ற அருமையான ஒரு பாடல் இது. இந்த பாடல் இன்றைய நாளுக்குரிய தலைப்புக்கு ஏற்றால் போல் ஆவியானவரோடு இணைந்திருப்பதனால மகிழ்ந்து நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடுவோம். அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குமே. அருளேராளம் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல திரளாய் பெய்யட்டுமே. அருளேராளமாய் பெய்யும் மேகம் மந்தாரமுண்டாம், காடான நீலத்திலேயும் செழிப்பும் பூரிப்புமாம். அருளேராளம் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல திரளாய் பெய்யட்டுமே. அருளேராளமாய் பெய்யும் பொழியும் இக்கணமே, அருளின் மாரியை தாரும் ஜியதய பரரே. அருளேராளம் அருள் அவசியமே,
சொற்பமாயல்ல திரளாய் பெய்யட்டுமே, அருள் ஏராளமாய் பெய்யும் இயேசு வந்தாருளுமே. இங்குள்ள கூட்டத்திலேயும் கிரியை செய்தருளும், அருளேராளம் அருள் அவசியமே. அற்பமாய் சொற்பமாயல்ல திரளாய் பெய்யட்டுமே, அற்பமாய் சொற்பமாயல்ல திரளாய் பெய்யட்டுமே. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே இந்த வழிபாட்டில் பங்கேற்றுகின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் ஒரு சிறப்பான ஒரு நாள். கிறிஸ்துவ வரலாற்றிலே ஒரு முக்கியமான ஒரு நாள். குறிப்பாக இந்த நாள் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடையே வந்த நாள். நம்மோடு வாழ்வதற்காக, நம்மோடு உருவாடுவதற்காக, நம்மை நெறிப்படுத்தி தொடர்ந்து இறையுறைவில் இருப்பதற்காக தூய ஆவியானவர் வருகை புரிந்த நாள் என்று அறிந்திருக்கிறோம். ஆகவே தூய ஆவியாரினுடைய இந்த திருநாளில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் இந்த அருளுரை ஆசீர்வதித்து நமக்கு கொடுப்பாராக. ஆமென். கண்களை மூடி தலையை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணராயிருக்கிற தாயும் தந்தையை போல் இருந்து எங்களை பேணி காத்து பராமரித்து வழிநடத்துகிற அன்பின் கடவுளே, உம்முடைய வார்த்தையே சத்தியம், அந்த சத்தியமே எங்கள் விடுதலையாக்கும் என்ற ஆழமான எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துடைய திரு வார்த்தைகளினால் இப்போது உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொண்டு உம்முடைய ஞானத்தாலும் மீட்பருடைய திரு வார்த்தையாலும் எங்களை போஷித்து வழிநடத்தி முடிச்சு வைக்கிறோம். புதிய மகிமை அனைத்து உம்முடைய சமூகத்துக்கு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருப்பில் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் கடவுளே. ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்தின் சார்பிலே நம்முடைய தியானத்திற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு செம்பொருள். வருகின்ற தூய ஆவியாரே படைப்பனைத்தையும் மறு உருவாக்கம் அல்லது மறு அமைப்பாக்கம் செய்வார். Coming Holy Spirit will be transformed the whole creation. தூய ஆவியாரே படைப்பனைத்தையும் மறு உருவாக்கம் அல்லது மறு அமைப்பாக்கம் செய்வார் என்ற தலைப்பிலே சிந்திக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இன்றைய அருளுரைக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற திருமறை பகுதிகள் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரை, திருப்பாடல் சங்கீதம் 29, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை, நிறைவாக நற்செய்தி பாடமாக யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 19 முதல் 23 வரை. இந்த 4 திருமறை பகுதிகள் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் ஒரே கடவுள் என்று நாம் விசுவாசித்தாலும் பல்வேறு காலகட்டங்களில்
கடவுளினுடைய ஆழ்த்தன்மை வெவ்வேறாக அணுகுமுறையில் நம்மை சந்திக்க வைத்திருக்கிறது. ஆதியாகமம் முதல் மல்கியா வரைக்கும் பிதாவாகிய கடவுள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷங்களில், நற்செய்தி நூல்களில் இயேசு கிறிஸ்துவானவர். அப்போஸ்தலர் நடபடிகள் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் மற்றும் தொடர்ந்து நடக்கின்ற வரலாற்று காலங்களில் இன்றளவும் நம்மோடு கூட இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். இப்படியாக காட் த ஃபாதர், காட் த சன் அண்ட் காட் த ஹோலி ஸ்பிரிட் என்று 3 பர்சனாலிட்டிஸ், 3 ஆழ்த்தன்மைகள் கொண்ட நிலையிலே அவ்வப்போது நம்மோடு இணைந்து செயல்படுகிறவராக திரியேக கடவுள் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு இந்த நாள், இன்றைய சிறப்புக்குரிய நாளினுடைய பெயர் பெந்தேகோஸ்தே திருநாள் என்று நாம் இன்றைக்கு வழிபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்பதற்கு டே ஆஃப் பெண்டிகாஸ்டல் ஆர் பெண்டிகாஸ்டல் டே என்று சொல்வார்கள். முதலாவது இதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லிவிட்டு அருளுக்குள்ளாக கடந்து போகிறேன். பெண்டிகாஸ்டல் டே என்பதற்கு கிரேக்கத்தில் நம்ம சொல்லப்பட்ட மொழியாக்கத்தினுடைய தமிழ் 50வது நாள். இந்த 50வது நாள் என்ற ஒரு நிலை ஒரு விழாவாக இங்கே கொண்டாடப்படுகிறது. இந்த பெண்டிகாஸ்டல் டே யார் கொண்டாட வேண்டும் என்று சொன்னாலே அது எங்கிருந்து வந்திருக்கிறது, யார் மூலம் வந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த பெண்டிகாஸ்டல் டே யார் அதை உருவாக்கினார்கள் அல்லது யார் இதை மாற்றி வைத்தார்கள் என்று பார்க்கப்படும் போது, இந்த பெண்டிகாஸ்டல் டே ஆதி திருச்சபை தோன்றுகின்ற காலத்தில் கிறிஸ்துவ சமூகம் என்று சமுதாயம் என்று வாழ்ந்து கொண்டு நமக்கு கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவம் என்று சொல்கிற நிலையில், கிறிஸ்தவனுடைய ஆரம்ப நிலையில் இது பெண்டிகாஸ்டல் டே என்று மாற்றப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது என்று சொல்லி பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டினுடைய 5 ஆகமங்கள் மற்றும் பழைய ஏற்பாட்டு நூல்களின் புரிதலில் இந்த 50 எப்படி வந்திருக்கிறது என்று பார்க்க வேண்டும். இதை யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், உபாகமம் 16 9 முதல் 11 வரை உள்ள வசனங்களில் இந்த 50 என்ற எண்ணிக்கைக்குரிய நாட்கள் அங்கே வருகிறதை பார்க்கலாம். இது யூதர்களுடைய பண்டிகையாக, வாரங்களின் பண்டிகை. இட் வாஸ் தி ஜூவிஷ் ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ் என்று சொல்லுவார்கள். இது பல்வேறு புரிதலில் 50 வருகிறது. எதுக்கு 50 போட்டு இருக்கிறார் என்று பழைய ஏற்பாட்டில் ஒன்று சொல்லியிருந்தால் புரிந்து கொள்ளலாம். இந்த 50 பல வழியில் பல பண்டிகைகள் வருகிறது. பார்க்கலாமா? ஒன்று பார்க்கிறேன். யாத்திராகமும் 23ஆம் அதிகாரம் 16 சொல்கிறார்கள், த ஃபீஸ்ட் ஆஃப் ஹார்வெஸ்ட். த ஃபீஸ்ட் ஆஃப் ஹார்வெஸ்ட்னாக்கா அறுப்பின் பண்டிகை. அறுப்பின் பண்டிகையினுடைய அது பண்டிகையாக அறுப்பின் பண்டிகையை நாம் கொண்டாடுகிறோம் அல்லவா, அதுபோல அறுவடை தொடங்கிய நாள் முதற்கொண்டு 7 வாரங்கள் எண்ண வேண்டும். 7 வாரம் எண்ணும் போது 7 ஓய்வு நாள் வரும். 7 × 7 = 49 நாட்கள் வருது. அப்போ 49 நாள் முடிஞ்ச உடனே 50வது நாளில் அதை சேர்ப்பின் பண்டிகையாகவோ அவரோடு இணைந்து அவரை நன்றி செலுத்தும் பண்டிகையாகவோ மாற்றுவார்கள். இதனாலே அது அறுப்பின் பண்டிகையாக 50வது நாள் அறுப்பின் பண்டிகையாக பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமம் 23:16 பார்க்கும். இன்னொன்று பார்க்கும்போது த டே ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், முதற்கனியை செலுத்துகின்ற அது ஒரு நாளாக இருக்கும்போது அதுவும் 50ஆம் நாளில் சேர்க்க வேண்டும் எண்ணிக்கையில். எண்ணாகமம் 28-26 இந்த அதிகாரத்தை பார்த்தால் அங்கே த டே ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் என்ற ஒரு பண்டிகை வருகிறது. அதுவும் 50ஆம் நாள் எண்ணிக்கை அடிப்படையில் வைத்திருக்கிறார்கள். ஆகவே முதலில் பார்த்தோம் அறுப்பின் பண்டிகையாக முதற்கனியை படைக்கின்ற பண்டிகையாக பார்க்கும். நிறைவாக இதனுடைய இன்னொரு 50 நினைவு கூறுகிறார்கள். இதனால் which fell on the 50th day after the feast of the Passover. பாஸ்ஓவர்னா எகிப்தை விட்டு கடந்து வந்தாங்கல்ல,
அந்த எகிப்தை கடக்கும்போது இருக்கிற நாள் அங்கேருந்து ஒரு 50 நாள் அப்படி போட்டு 3 விதமாக பழைய ஏற்பாட்டில் அந்த 50 என்ற எண்ணிக்கை உள்ள நாளை நினைவு கூர்ந்து இஸ்ரேல் மக்கள் தங்கள் வாழ்க்கையின் அனுபவங்களை நன்றி செலுத்துகிறவர்களாக 50 நாள் நினைவு கூர்ந்தார்கள். இது நிறைவாக யார்கிட்ட போய் சேர்ந்துச்சுன்னா யூதர்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு. அதான் மருவி வந்து இஸ்ரேல்கள் தான் யூதர்கள் மருவினார்கள், அவங்ககிட்ட வந்தது. அவர்கள் தான் இப்படியாக இந்த பண்டிகைகளை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த பெண்டிகாஸ்டல் டே கடைசியாக 50 இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுகின்ற அந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் அங்கே 1ஆவது நாள் தொடங்கி அப்படியே 49 நாள் முஞ்சி இன்னைக்கு 50ஆவது நாள். இந்த 50 நாளை இப்படி பார்க்கும்போது கிரேக்க மயமான சூழலில் கிரேக்க வார்த்தை தான் பெண்டிகாஸ்டல் டே என்று சொன்னார்கள். பெண்டாகாஸ்டல் என்று சொல்லும்போது இந்த ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு எம்எஸ்சி படிச்சிருக்க ஒரு ஃபிசிக்ஸ் படிச்சு போயிட்டு கிரேக்கத்தில் ஒன்றுன்னு தெரியுமான்னு கேட்டாக்கா அவர் தெரியலன்றார். எங்கே போகிறதவரை அவர் சொல்கிறார், நான் கிரேக்க மொழியெல்லாம் படிக்கல சார், நான் வந்து இங்கிலீஷ் மீடியத்திலே படிச்சிட்டேன். நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்ததுனால எனக்கு இங்கிலீஷில் தமிழில் சொல்லுவேன், மற்றபடி கிரீக்கெல்லாம் நம்மளுக்கு தெரியாது சார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் உங்களுக்கு கிரீக்கு 1-2 உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் உங்களுக்கு கிரீக்கு 1-2 இதுதான் சொல்லியிருக்க மாட்டார், அப்படியே வேர்டிங்ஸில் சொல்லியிருப்பார். அப்படியே சார் சொல்லுங்கள் சார். அப்போ நான் சொன்னேன், மோனோ டை ட்ரை டெட்ரா பென்டா இதெல்லாம் சார், இதெல்லாம் மொத்தம் தெரியுமா சார் எனக்கு? இதெல்லாம் நான் 8ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸில் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எல்லாம் படிச்சும் போது இருக்குது கெமிஸ்ட்ரி பாடத்தில். அந்த மாதிரி தான் பென்டா என்றது 5ஐ குறிக்கிறது. இந்த பெண்டிகாஸ்டல் டே என்பதற்கு அங்கே 50ஆவது நாளாக அங்கே சொல்லப்பட்டதை நாம் அறிந்து விளக்கும்போது எனக்கு கிரீக்கு தெரியும் என்று அவர் சொன்னார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த 50 நாளுடைய சிறப்பு அம்சம் என்ன? இந்த 50 நாளுடைய சிறப்பான நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ன என்று பார்க்கப்படும் போது இந்த 50ஆவது நாளுடைய சிறப்பு அம்சம் 3 பாயிண்ட் 3 குறிப்புகளை சொல்லி நான் கடந்து போகிறேன். எசேக்கியேல் பகுதியில் இருக்கிற 36ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 24 முதல் 26 வரை பகுதியில் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள், அவர்கள் மீண்டும் வருவார்கள், அவர்களை மீண்டும் கூட்டி சேர்ப்பேன், அவங்களுடைய உள்ள சார்ந்த நிலையிலே அழுக்கானவைகளை நீக்கி பாவங்களை அகற்றி அவங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவேன், கல்லான இதயத்தை அகற்றி சதையான இதயத்தை அவங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு உள்ளம் சார்ந்த மாற்றம். உள்ளம் சார்ந்த மாற்றம் அது ஏன் வந்தது? உள்ளம் சார்ந்த மாற்றம் மனம் திரும்புதலின் அடிப்படையில் அந்த நிகழ்ச்சி கடவுளாகி கர்த்தர் தமது ஆவியின் மூலமாய் அவர்களை மாற்றுருவாக்கம் செய்வேன் என்று சொன்னார். அதுதான் இங்கே எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் அது இருக்கிற வசனங்களில் உள்ளம் சார்ந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் ஆவியானவர். ஆகவே தான் இங்கே மனம் திரும்புதல் ஏற்பட வேண்டும், அது ஏற்படும் என்று நம் மீது இஸ்ரேல் மக்கள் மீது நம்பிக்கை வைக்கிறவராக கடவுள் அங்கே இருப்பதனால அங்கே உள்ளம் சார்ந்த மனமாற்றத்தை அங்கே ஏற்படுத்துகிறாகும். நான் உள்ளத்திலே மனமாற்றம் செய்வேன், அழுக்குகளை நீக்கி கரைகளை நீக்கி பாவங்களை போக்கி எல்லாவித தீய செயலை அகற்றி ஒரு புதிய ஆவியை அவங்களுக்குள் அனுப்பி புதுமையான சதையான இதயத்தை அவங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அங்கே கர்த்தர் சொல்கிறார். கல் என்ன கடினம், சதைன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி இறுக்கி கடினமான இதயத்தில் இருந்த அந்த இஸ்ரேல் மக்களை கர்த்தர் அப்படி அகற்றி போட்டு ஒரு புதுமையான இதயத்தை அவங்களுக்கு கொடுக்கிறவராக, அந்த இதயம் பரிசுத்தமாக்கப்பட்ட இதயமாக இருக்கிறதை அந்த பகுதி விளக்குகிறது. அதில் 3 விதமான கருத்துக்களை பார்த்தேன். ஒன்றிணைக்கிறவர், அசுத்தமானவர்களை நீக்குகிறவர், சதையான இதயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறவராய் ஆவியானவருடைய செயல்கள் அங்கே இருக்கிறதை பார்க்கும். ஆகிய உள்ளம் சார்ந்த மாற்றம். இரண்டாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம்
1 முதல் 13 வரை பகுதிகளிலே ஒரு குறிப்பிட்ட வசனங்களை பார்க்கப்படும் போது இங்கே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று பார்க்கிறோம். இறங்கினார் என்றால் ஒருவர் ஏறி இருக்கிறார் என்று அர்த்தமாகும். யார் ஏறந்து? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பரமேறுகிற நிகழ்ச்சியும் பரிசுத்த ஆவியான இறங்குகிற நிகழ்ச்சியும் அங்கே வருகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பரமேறுகிறார், அதே வேளையில் பரிசுத்த ஆவியர் பரத்திலிருந்து இறங்குகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை இங்கே நாம் மாற்றம் பார்க்கணும் என்று சொன்னால் மொழிகளில் மாற்றம். அதாவது மொழிகள் கொடுக்கப்பட்டது, மொழிகள் எல்லாம் ஒரு அருட்கொடைகள், கிஃப்ட்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியாருடைய கொடைகள் மொழி. அந்த மொழிகள் அடிப்படையில் அங்கே பேசியவர்கள் கலிலேயர்கள் என்றும் கேட்டவர்கள் யூதர்கள் என்றும் போடப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனத்தில் 2:7 பார்த்தனா சொல்லப்பட்டிருக்குன்னா, பாஷையை பேசியவர்கள் கலிலேய நாட்டை சேர்ந்தவர்கள் என்று அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2:8 அந்த பாஷைகளை கேட்டவர்கள் யூதர்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ யூதர்களுக்கு ஒரு ஆச்சரியம். ஏனெனில் கலிலேய மக்கள் எல்லாம் இல்லிட்ரேட் பீப்புள், அதாவது கல்வி அறிவற்றவர்கள், கல்வி அறிவு இல்லாதவர்கள், ஞானம் இல்லாதவர்கள், மீனவர்கள், கூலி வேலை செய்கிறவர்கள், பாமர மக்கள் என்று பல்வேறு கோணங்களிலே தள்ளப்பட்டு இருந்தவர்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு இப்படிப்பட்ட ஞானம் எப்படி வந்தது? அப்படிப்பட்ட மக்களுக்கு இப்படிப்பட்ட மொழி ஆற்றல் அவங்களுக்கு எப்படி கிடைத்தது? இது எப்படி ஆகும் என்று பிரமித்துக் கொண்டிருந்தார்கள் யூதர்கள். இதனுடைய தொடர்ச்சியாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 படித்தால் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் இங்கே நிறைவேறுவதை பார்க்கிறோம். ஆகவே ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் மீது மட்டும் ஆவியை ஊற்றுகிறது அவருடைய தன்மை அல்ல, எல்லா மக்கள் மீதும் ஊற்றப்படுகிறது. அதுதான் இறைத்தன்மையுடைய வெளிப்பாடு, பரிசுத்த ஆவியினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. எல்லாருக்கும் பொதுவானவர், அவருடைய ஆவி எல்லாருக்கும் உரியது. ஆக இதில் ஏற்றத்தாழ்வு இல்லை, இதில் பாகுபாடு இல்லை, எல்லாருக்கும் சொந்தமான ஆவியாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஸோ முதல்ல பார்த்தோம் உள்ளம் சார்ந்த மாற்றம். 2வது பார்க்கிறோம் மொழிகளிலே ஆண்டவர் ஒரு எல்லாருக்கும் பொதுவான நிலையை, எல்லாருக்கும் உரிய நிலையை, சமத்துவத்தை பார்க்கிறோம். 3வதாக சூழல்களில் மாற்றம். சூழல்கள் என்ன? கான்டெக்ஸ்ட். சூழ்நிலைனா சிச்சுவேஷன். ஸோ சூழல்னா சூழல். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 19 23 பகுதியில் இயேசு மரித்த உடனே சீஷர்களெல்லாம் ஒரு இடத்துல கூடியிருக்கிறாங்க. அவர் அன்றைக்கி உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஆனாலும் சீடர்கள் ரோமர்களுக்கும் யூதர்களுக்கும் பயந்து ஒரு அறையை பூட்டி கொண்டு பயந்த சூழல். ஸோ பயந்திருக்க சூழலில் ஆண்டவர் இயேசு அங்கே வந்து சமாதானம் கூறுகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி அந்த பயந்த சூழலை ஒரு சமாதான சூழலாக மாற்றுகிறார். அப்போ பரிசுத்த ஆவியினுடைய மாற்றங்களில் உள்ளம் சார்ந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. 2வதாக மொழி ஒரு சாராருக்கு மட்டும் உரியதல்ல, அது பரிசுத்த ஆவியரால் எல்லாருக்கும் மொழி ஆற்றல், மொழி பேசுகின்ற திறனை கொடுக்க முடியும். ஆகிய மொழி மாற்றம். 3வதாக சூழல் மாற்றம். பயந்திருக்கிற சூழலில் சமாதான சூழலை ஏற்படுத்துகிறவர். இன்றைக்கு நம்முடைய சூழலில், இந்திய சூழலில் சொல்வதை விட உலக சூழலில் உள்ளங்கள் கஷ்டப்பட்டு, வேதனைப்பட்டு, துன்பப்பட்டு, அநேகருடைய வாழ்க்கையில் அலங்கோலப்பட்டு, இன்றைக்கு கொரோனா மற்றும் ஊரடங்கு நிமித்தமாக இரண்டும் இணைந்து புரட்டி போட்டிருக்கின்ற சூழலில் உள்ளம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது தூய ஆவியானவர் இன்றைக்கு இறங்கியிருக்கிறார். நம்ம எல்லாரையும் மாற்றுவார். நம்முடைய உள்ளங்களை அவர் மாற்றுகின்றவராக, அமைதிக்கு நேராக அழைத்து செல்கின்றவராக இருக்கிறார் என்று நாம் அறியலாம். மொழிகளை கலந்து இன்றைக்கி எல்லாரும் ஒன்றிணைந்து வாழ்கிறோம் இந்தியாவில். அதுபோல புரட்டி போட்டு இருக்கிறது கொரோனா. ஆகவே மொழி சார்ந்த நிலையில் எல்லாத்தையும் அகற்றி நாம் இப்போது ஒன்றிணைந்திருக்கிறவர்களாக பார்க்கிறோம். 3வது நம்மளுக்கு சூழல் மாறாதா? இந்த பயந்த சூழல் மாறாதா? கவலையான சூழல் மாறாதா?
வறுமை கோட்டான சூழல் இருக்க மக்கள் மாறாதா என்று வேதனையோடு இருக்க சூழல். இப்படிப்பட்ட சூழலை இன்றைக்கு நம்முடைய ஜபம் வீணாகவில்லை, நம்பிக்கை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. வருகிற 8ஆம் தேதி முதல் புதிய மாற்றம் வழிபட தொடங்குகிற நிலையை போல் காணப்படுகிறது. ஆகவே சூழலை மாற்றி அமைக்கின்ற ஆற்றல் நம்முடைய கடவுளாகிய கர்த்தருக்கு உண்டு. அதை தூய ஆவியார் மூலம் நம்மளுக்கு நடத்துவார். பிரியமானவர்களே, நாம் பரிசுத்த ஆவியரை கொண்டிருப்போமானால் பிறருடைய வாழ்க்கையிலே, கஷ்டப்படுகிற துன்பப்படுகிற மக்களுடைய வாழ்க்கையிலே உள்ள சார்ந்த மாற்றங்களிலும், மொழிகள் சார்ந்த சமத்துவமான மாற்றங்களிலும், சூழல் சார்ந்த மாற்றங்களிலும் நாம் செயல்படுவோமானால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் செயலாற்றுகிறார் என்று பொருளாகும். நாம் அடையாளப்படுத்தப்படுவோம். கடவுள் நம் அனைவருக்கும் நிறைவான மாற்றங்களை கொடுத்து சமாதான நிலைக்குள்ளாக, ஆசிரியர் நிலைக்குள்ள வழிநடத்தி ஆசிரியப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நிறைவான ஜெபத்தை செய்து ஆசீர்வாதத்தோடு கடந்து போவோமாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற, அன்பு செலுத்துகிற அன்பின் ஆண்டவரே, எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதமாக எங்களோடு வாழ்கிறவரே, இந்த 5 மாதம் முழுவதும் எங்களை வழிநடத்தியவரே, புதிய மாதத்துக்குள்ளாக எங்களுக்கு நடப்பிக்க இருக்கிறவரே, கடந்த காலம் முழுவதும் எங்களை வழிநடத்தி கொண்டு வந்த கடவுளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த புதிய மாதத்துக்காக காத்திருக்கிறோம். ஒரு அமைதியும் ஒரு சமாதானமான நிலை உருவாக நீர் இருக்கிறீர் என்று நாங்கள் அந்த அறிகுறியை நாங்கள் காண்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். எங்களுடைய பிரதம பேராயருக்காக, எங்களுடைய பேராயர் அவர்களுக்காக, அவரோடு இணைந்திருக்கிற அனைத்து விதமான அலுவல் சார்ந்த நிலையில் பணியாற்றுகின்ற இறை மக்களுக்காக, அனைத்து இயக்குநர்களுக்காக, அனைத்து ஆயர்களுக்காக, ஆயர்களோடு இணைந்து பயணிக்கின்ற, பணி செய்கின்ற செயலர்கள், பொருளர்கள், ஊழியர்கள், மூப்பர்கள், ஆலய பணியாளர்கள், பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் இருக்க பிரதிநிதிகள், சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள் மற்றும் அனைத்துமான ஊழிய சாஞ்சி நற்செய்தி வாரியங்கள், இப்படிப்பட்ட அனைத்து ஊழியங்களை தாங்கி பயணிக்கின்ற அனைவர்களுக்காக இடத்தில் மன்றாடுகிறோம். அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு இறங்கினார். இன்று தொடர்ந்து எங்களோடு வாழ்கிற நம்பிக்கையை பிரயாணப்படுகிற எங்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தையும் மறுபடியும் கொடுத்து தொடர்ந்து விடுதலைக்கான கருவிகளாக எங்களை மாற்றி அநேகர் வாழ்வில் உள்ள சார்ந்து, மொழி சார்ந்து, சூழல் சார்ந்த மாற்றங்கள் ஏற்படுத்துவர்களாக, அந்த மாற்றங்கள் உம்முடைய இறையரசின் தகவல்களை பூர்த்தி செய்கிறவர்களாக இருக்க கடவுள் கிருபை பாராட்டும். தொடர்ந்து எங்களுடைய திருச்சபையும், எங்கள் திருச்சபை ஆயர், ஆயிரம்மா குழந்தைகள், அவரோடு இணைந்திருக்க ஆஃபீஸ் பேரியர்ஸ், செக்ரட்டரி, கமிட்டி மெம்பர்ஸ், மற்ற இறைமக்கள் எல்லாரையும், மற்ற அருகில் வாழும் எங்கள் அயலகத்தார் போல இல்லாமல் எங்களுடைய சகோதரர் போல இணைந்திருக்கின்ற எங்களுடைய ஏரியாவின் மக்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். துதி, கனம், மகிமை அனைத்தும் உடைய சமூகத்துக்கே நாங்கள் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருப்பில் வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் கடவுளே, ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமனில் இருக்க எங்கள் பிதாவே, உடைய நாம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமனை செய்யப்படுவது போல பூமியிலேயே செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு விரோதமாக குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் மறக்க மன்னிக்கும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க தீவினை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமையும், மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும், கடவுளின் அன்பும், பரிசுத்த ஆவியருடைய இடையராத நட்புறவும், அந்யோன்யமான ஐக்கியமும், வாழ்ந்தறிந்த ஆசீர்வாதங்கள் நம் அனைவரோடும், நம் திருச்செயினுடைய ஊழியங்களோடும் இன்றும் என்றும் சதாக்காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். நிறைவு பாடலாக அனைவரும் சேர்ந்து தெய்வாசீர்வாதத்தோடு என்ற பாடலை பாடுவோம். தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும், பத்துத்தாலே அழைக்கும்
போற்றினோம் மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்து செயல் வருவார். ஆமாம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடே வாழ்வோம். ஆமாம்.